வணக்கம் நேயர்களே, விட்டதும் தொட்டதும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். செய்திகளின் பல்வேறு கோணங்களோடு இணைத்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த விட்டதும் தொட்டதும். யாரையாவது உயர்த்தி பேசணும்னா பாலை போல மனசு அப்படின்னு புகழ்வாங்க. இது அந்த காலம். ஆனா இனிமே அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியார் பால்ல கலப்படம் இருக்குன்னு நம்ம ஊர் பால்வளத்துறை அமைச்சரே சொல்றாரு. அப்படின்னா இனிமே யாரையாவது புகழணும்னா ஆவின் பால் போல மனசுன்னோ, யாரையாவது இகழணும்னா தனியார் பாலை போல மனசுன்னு சொல்லணும் போல இருக்கு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த தொகுப்பு பாலை பத்தியது தான். உஷாரா இருந்துக்கோங்க. தனியார் நிறுவனங்கள்ல தயாராகும் பால்ல மக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் ரசாயன பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி திடீர்னு வைரலா பரவுது. இந்த செய்தி வாட்ஸ்அப்ல வந்திருந்தா அட சும்மா சொல்றாங்கயான்னு கண்டுக்காம விட்டுடலாம். ஆனா தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கிட்ட இருந்து இந்த எச்சரிக்கை வந்திருக்கு. அதனால நாம கொஞ்சம் உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. அதனால நாளைக்கு காலையில பால் பாக்கெட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வேற சில விஷயங்களை பிரிச்சு மேஞ்சிடுறது நல்லது தானே. ஒரு மாடு பால் கறந்தா அது 7 to 8 மணி நேரம் தான் கெடாம இருக்குமா. அதுக்கப்புறம் அது திரிஞ்சு போயிடும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அதனால பால் கெடாம இருக்கிறதுக்காக அதை பதப்படுத்துறாங்க. இங்க தாங்க ஆரம்பிக்குது கோளாறு. பால் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஊர்ல மக்கள் பாலை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாள் முழுக்க காஃபி, டீ, உணவுன்னு ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு பால் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால பாலை பதப்படுத்தி சப்ளை பண்ண வேண்டிய கட்டாயம் உருவாக்கி இருக்கு. இங்கதான் தனியார் நிறுவனங்கள் உள்ள நுழையுது. பாலை பதப்படுத்துறதுக்காக தண்ணி, யூரியா, ஸ்டார்ச், மைதா மாவு, குளுக்கோஸ் அது இதுன்னு கலந்துடுறாங்களாம். இதெல்லாம் தரமான பாலா கலப்பட பாலா அப்படிங்கிற சந்தேகம் திடீர்னு வந்துருச்சு. இந்த பதட்டத்துக்கு காரணம் அமைச்சருடைய அறிவிப்பு தான். வெளுத்ததெல்லாம் பால் இல்லைன்னு மக்களை எச்சரிக்கை செஞ்சது நல்லதாவே பார்க்கப்பட்டாலும் அமைச்சர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் எச்சரிக்கை மட்டும் பண்ணினா போதுமா அப்படிங்கிற கேள்வியும் எழத்தானே செய்து. பாலை பதப்படுத்தும் முறை, பாலின் தரம் பற்றிய சோதனைகள் வெளிப்படைத்தன்மையோட நடக்கணும். தரமற்ற பாலை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யற நிறுவனங்களை கண்டிக்கிறதோடு நிறுத்திடாம சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை தண்டிச்சா மட்டுமே மக்களுடைய பயம் விலகும். எல்லா மாநிலங்களையும் உணவுப் பொருட்கள்ல கலப்படம் பண்றவங்களுக்கு தண்டனை விதிக்கும் சட்டம் ஏற்கனவே இருக்குன்னு சொல்றாங்க. அதனை ஆயுள் தண்டனையா உயர்த்தலாம்னு, குறிப்பா பால் பொருட்கள்ல கலப்படம் செஞ்சா ஆயுள் தண்டனை கொடுக்கலாம்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் பரிந்துரை செஞ்சிருக்கு. இதை அப்படியே நம்ம மாநிலத்துல கடைபிடிச்சா நல்லா இருக்கும்லங்கிற ஏக்கமும் ஒரு புறம் கேட்குது. கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும் அப்படின்னு கலைவாணர் NSK அந்த காலத்திலேயே பாடியிருக்காரு. இப்போவும் அந்த பாட்டு பொருந்துறது நல்ல சமுதாயத்துக்கு அழகில்ல. தன் துறையை பத்தி அதன் அமைச்சரே குற்றம் சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கை நல்ல அறிக்கையா கலப்பட அறிக்கையாங்கிறது அவர் அடுத்து செயல்படும் முறையில தான் தெரியும். மேகங்களின் தேசம் மலைகள். மலைகள் ஒருபோதும் மேகங்களை துரத்துவதில்லை. மீன்களின் தேசம் கடல். கடல் ஒருபோதும் மீன்களை துரத்துவதில்லை. ஆனால் கடலையும் மலையையும் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசம் சில நேரங்களில் தங்களை நம்பி வாழும் மக்களை துரத்தி அடிக்கிறது. அவர்கள் மனிதர்கள் என்ற அடையாளங்களை இழந்து அகதிகள் என்ற பெயருடன் ஒவ்வொரு தேசமாக இழுத்தடிக்கப்படுகிறார்கள். தரையில் விழுந்த மீன்களைப் போல அவர்களின் துயரமும் மிக கொடுமையானது. அவர்களை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. ஒரு கடையில குடிக்கிற டீ நமக்கு பிடிக்கலன்னா கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற வேறொரு கடைக்கு இடம் மாறி போவோம். ஒரு துணி கடையில டிசைன் நல்லா இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சாவது 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு கடைக்கு போவோம். ஆனா அடுத்த நொடி இந்த இடத்துல இருந்தா உயிரோடவே இருக்க முடியாதுங்கிற நிலை வந்தா கையில கிடைச்சதை அள்ளிக்கிட்டு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு எங்க போறது எப்படி போறதுன்னே தெரியாம தவிச்சு போவோம் இல்லையா? அப்படி இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு நொடிக்கு ஒருத்தருங்கிற எண்ணிக்கையில இருக்கிறதா நார்வேயின் அகதிகள் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. உள்ளூர் கலவரம், போர், புயல், வெள்ளம், வறட்சி, பூகம்பம்னு இயற்கை பேரழிவுகள் போன்ற காரணங்களால கடந்த 2016ஆம் ஆண்டு மட்டும் 3 கோடி பேர் தங்களோட வாழ்விடங்களை விட்டுட்டு வேற வேற இடங்களுக்கு அடைக்கலம் தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்களாம். இந்த 3 கோடி பேருமே சர்வதேச சமூகத்தால எந்த விதத்திலையும் துளி கூட கண்டுகொள்ளப்படாம கைவிடப்பட்டவங்களாம். அவங்க அடைக்கலம் தேடி ஒரு நாட்டு எல்லைக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதுதான் திரும்பி பார்க்கப்படுறாங்களே தவிர என்ன காரணத்துக்காக அவங்க எந்த மாதிரியான இடையூறுகளை தாண்டி எந்த இடத்துல இருந்து அவங்களோட பயணம் தொடங்குச்சுன்னு கவனிக்கப்படுறதே இல்லைன்னு
நார்வே அகதிகள் ஆணையம் ஆழ்ந்த வருத்தத்தோட இதை பதிவு செஞ்சிருக்கு. இதுல மிக மோசமா பாதிக்கப்படுறவங்கன்னு சொன்னா அவங்க காங்கோ ஜனநாயக குடியரசை சேர்ந்தவங்களாம். அடுத்ததா அன்றாட செய்திகள்ல அடிபடும் சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான், நைஜீரியா, ஏமன் ஆகிய நாடுகளோட மக்களாம். இதே ஆசிய நாடுகளுக்கான பட்டியல்ல இந்தியாவுல ஏறத்தாழ 25 லட்சம் மக்கள் இப்படி தலைமுறையா வசித்த இடங்களை விட்டுட்டு எங்கேயோ சென்று அந்நியப்படுறாங்களாம். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த நிலைமையை 50% குறைக்க உலக நாடுகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும்னு கடந்த ஆண்டே ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அகதிகளுக்கு மறுவாழ்வு கிடைக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில ஒளி வீசணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாவே இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனை தீரும்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய் மகிழ்மதின்னு பாகுபலி குழு மகிழ்ச்சியா இருக்காங்க. உலகம் முழுக்க பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல ட்ரெண்டிங்லயே இருக்கு. திரையுலகம், பொதுமக்கள், மீடியான்னு பல்வேறு தரப்பினர் ஆகான்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் நாங்க அப்பவே செஞ்சுட்டோம் அப்படின்னு சிலர் புள்ளி விவரத்தை அடுக்குறாங்க. மகேந்திர பாகுபலி பல்லால தேவனை ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றினார்னு பார்த்தா பாகுபலிக்கு முன்னாடியே நாங்க கோட்டையை பிடிச்சிட்டோம் அப்படின்னு பாக்ஸ் ஆபீஸ் தேவாக்கள் சிலர் புறப்பட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் ஆபீஸ் பாக்ஸிங்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம் இந்த தொகுப்புல. திரைப்படத்துறையில அடிக்கடி பயன்படுத்துற ஒரு சொல்லாடல் தான் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். அது என்ன பாக்ஸ் ஆபீஸ்? அது வேற எதுவும் இல்ல, டிக்கெட் கிழிச்சு கொடுக்கிற இடம் தான். அதாவது டிக்கெட் கவுண்டர். அந்த டிக்கெட் கவுண்டர் முன்னால நீண்ட வரிசை தொடர்ந்து பல நாட்களா இருந்தா பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சந்தோஷப்படுவாங்க. இந்த பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் விஷயம் ஹரிதாஸ் காலத்திலிருந்து பாகுபலி 2 வரைக்கும் நீடிக்குது. எம்ஜிஆருடைய இதயக்கனிய சிவாஜியின் திரிசூலம் முறியடிக்க, திரிசூலத்தை முந்தானை முடிச்சு முறியடிச்சு அப்படியே சாதனைகள் முறியடிக்கப்பட்டு இப்போ பாகுபலி படத்துல வந்து பேசப்படுது. அதுவும் இது இந்திய எல்லைகளை கடந்து வெளிநாடு வரைக்கும் வெள்ளித்திரை விரிக்கப்பட்டு வசூலை அள்ள வச்சிருக்கு. ஆனா இதை இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஃபார்முலாவால டெக்னிக்கலா மறுக்கிறாங்க மற்ற பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும். பாகுபலி திரைப்படம் 1500 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கலாம், மறுக்கல. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னால வெளியாகி ஹிட்டான ஒரு படத்துடைய வசூலையும் பாகுபலியோட வசூலையும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் 2001வது வருஷத்துல வெளியாகி 265 கோடி ரூபாய் வசூலிச்ச ஒரு ஹிட் படம் இப்போ 2000 கோடிக்கு சமம்னு பேசுறாங்க. ஏன்னா அன்னைக்கு தியேட்டர்ல டிக்கெட் விலை தலைக்கு 25 ரூபாய், இன்னைக்கு டிக்கெட் விற்கிற விலைக்கு அதை ஒப்பிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 5000 கோடியாவது வரும். இப்ப சொல்லுங்க, பாகுபலி 2 வசூல் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டானு எப்படி சொல்லலாம்னு கேக்குறாங்க. இதுக்கு நடுவுல சீனால ரிலீஸ் ஆகி இருக்கிற தங்கல் படத்தோட வசூலையும் சேர்த்தா பாகுபலி வசூலை தொட போகுதுன்னும், பாகுபலி இன்னும் சீனால ரிலீஸ் ஆகலன்னும் ஆயிருச்சுன்னா அப்போ எங்க வசூல் தெரியும்னு பாக்ஸ் ஆபீஸ் பாக்ஸிங் தொடர்ந்துட்டு இருக்கு. எதை வேணும்னாலும் கேளுங்க, ஆனா என் சம்பளம் எவ்வளவுன்னு மட்டும் கேட்காதீங்கன்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் எதை வேணாலும் கேளுங்க, ஆனா என் வயசை மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப ரிசர்வ் வங்கியும் சொல்ல துவங்கி இருக்கு. யார் என்ன கேட்டாங்க, எதை ரிசர்வ் வங்கி தரமாட்டேன்னு சொன்னாங்க, இந்த தொகுப்புல பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை வங்கிகள் கடனா கொடுத்திருக்கிற ரூபாயில இன்னும் திரும்பி வராம இருக்கிற அமௌண்டோட மதிப்பு மொத்தம் 6 லட்சம் கோடியாம். அதுல பல்கா கடன் வாங்கினவங்க யார் யாருன்னு அப்பப்போ ஊகத்தின் அடிப்படையிலான தகவல்களா ஊடகங்களை வெளியாகும். அப்பப்போ நாடாளுமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் பரபரப்பா இதை பத்தி செய்திகளும் வெளியாகும். ஆனாலும் மத்திய அரசுகிட்ட இருந்து உண்மையான தகவல்களை வாங்குவதற்கான போராட்டங்கள் பல வழிகள்ல தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதன்படியே பொதுத்துறை வங்கிகள்ல 1 கோடி ரூபாய்க்கு மேல கடனை வாங்கிட்டு திரும்பி தராம டேக்கா கொடுக்கறவங்க யார் யாருங்கிற விவரத்தை சுபாஷ் சந்திர அகர்வால் அப்படிங்கிறவரு ரிசர்வ் வங்கிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டிருக்காரு. ஆனா அந்த விவரங்களை ரிசர்வ் பேங்க் தர முடியாதுன்னு சொல்லிருச்சாம். இவ்வளவுக்கும் 2015வது வருஷம் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கிற ஒரு தீர்ப்புல பொதுத்துறை வங்கிகள்ல கோடிக்கணக்குல லோன் வாங்கிட்டு திரும்பி தராம இருக்கிறவங்களோட விவரங்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கான். ஆனா நாட்டோட பொருளாதார நலன், கடன் வாங்கினவங்களோட பிசினஸ் ரகசியம், வங்கியோட வாடிக்கையாளர்களுக்கு இருக்கும் நம்பகத்தன்மை இதெல்லாமே சீர்குலையுங்கிறதால அவங்கள பத்தின தகவல்களை தர முடியாதுன்னு இந்திய ரிசர்வ் பேங்க் சொல்லிடுச்சான். இந்த விவகாரத்துல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ தரக்கூடிய எந்த தகவலையும் இந்த நாட்டோட குடிமக்களுக்கு தர முடியாதுன்னு எந்த அரசாங்க அதிகார அமைப்புகளும் சொல்லக்கூடாதுன்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு 8ல ரொம்ப தெளிவாவே தெரிவிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம்,
உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட சொத்து கணக்கு விவகாரம் பற்றிய தகவல்களை கேட்டு ஏற்கனவே இதே சுபாஷ் சந்திர அகர்வால் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கொடைஞ்சு எடுக்க அதை தடுக்க வேறு வழி இல்லாம உச்சநீதிமன்றமே டெல்லி உயர்நீதிமன்றத்துல இறங்கி வழக்கு தொடுத்து போராடி தோத்துருச்சு. அப்புறமா மேல்முறையீடு செஞ்சு அதுலயும் உச்சநீதிமன்றம் தோற்று பின்வாங்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டுருச்சு. பொதுவா அதிகார படிநிலைகளின்படி உயர்நீதிமன்றங்களுக்கு உத்தரவிடும் நிலையில இருக்கிற உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்துல அப்படியே ரிவர்ஸ் ஆகி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு உத்தரவிடும் விசித்திர சூழலை ஏற்படுத்திருச்சு. இதனால சுபாஷ் சந்திர அகர்வால் இந்த விவகாரத்திலையும் ரிசர்வ் பேங்க ஒரு கை பார்க்காம விடமாட்டாருன்னு தான் சோசியல் ஆக்டிவிஸ்ட் சொல்றாங்க. ஒரே வரியை உடைச்சு பல வரிகளா மாத்தினா அதுக்கு பேர் புது கவிதையா அப்படின்னு எப்பவுமே ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு வரி அல்ல, எத்தனை வரிகள் எழுதினாலும் அத்தனை வரிகளும் ஒரு கவிதைன்னு நிரூபித்தவர் கவியரசர் நா. காமராசன். புது கவிதைகளுக்கு புதிய விலாசம் அளித்த கவியரசனை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு இப்போது. இலக்கணங்களை மீறி எழுதப்பட்ட புது கவிதைகளுக்கு எத்தனையோ விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் புதுமையான பாடுபொருள்களால் அந்த விமர்சனங்களை எல்லாம் பாராட்டுகளாக மாற்றியவர் தான் நா. காமராசன். அதற்கு உதாரணமா சந்ததி பிழைகள் என்று திருநங்கைகளை குறிப்பிட்டு அவர் எழுதிய கவிதைகளை சொல்லலாம். அதே போல நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காக என்று பாலியல் தொழிலாளிகளை பற்றி அவர் எழுதிய வரிகள் புது கவிதைகளின் வீச்சுக்கு சிறந்த உதாரணம். மாணவ பருவத்திலேயே மரபு கவிதைகள் எழுதுவதில் அவர் வல்லவரா இருந்திருக்கிறாரு. எனவே எது மரபு மீறல் என்பதை அவர் தெளிவா உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் இலக்கண மரபுகளை மீறிய அவருடைய புதிய பாணி புது கவிதைகள் இன்றைக்கும் போற்றப்படுகின்றன. அவருடைய கவிதைகள் மட்டுமல்ல, அவருடைய கவிதை தொகுதிகளின் தலைப்புகளும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டன. உதாரணமாக கருப்பு மலர்கள், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், கிறுக்கன், சுதந்திர தினத்தில் ஒரு கைதியின் டைரி, தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், ஆப்பிள் கனவு உள்ளிட்ட தலைப்புகளை வாசிக்கும் போதே நமக்குள் ஒரு சித்திரம் உருவாகிறத உணர முடியும். அந்த வேப்பமரம், பெரியார் காவியம் உள்ளிட்ட இவருடைய கவிதை தொகுப்புகள் சில தமிழகத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை 1ஆம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்துல பாடமாகவும் சேர்த்திருந்தாங்க. தமிழ் இலக்கியத்துல புது கவிதை வடிவம் துளிர்விட தொடங்கி இருந்த போது அதனை தன் மொழி நடையாலும் பாடுபொருளாலும் கிராமிய சந்தங்களாலும் மெருகேற்றினார். எம்ஜிஆர் ஆட்சியில அரசவை கவிஞரா பதவி வகித்த அவரு 600க்கும் மேற்பட்ட சினிமா பாடல்கள் எழுதியிருக்கிறார். நா. காமராசன் துவக்கி வைத்த புது கவிதை என்ற புதுவெல்லம் நிறைய இளம் கவிஞர்களை உருவாக்கியது என்று சொன்னால் அது மிகையல்ல. புது கவிதை வடிவம் உள்ளவரை இவரின் கவிதா விலாசமும் பேசப்பட்டு கொண்டிருக்கும். நீருடன் நீர் கலந்து கடலாவது இயல்பு, ஆனால் நீருடன் மண் கலந்து சிலையாவது கலை. நீருக்கென்று ஒரு குணமும் மண்ணுக்கென்று ஒரு குணமும் உண்டு. அதே போல நாடகத்திற்கு என ஒரு வடிவமும் தெருக்கூத்துக்கு என ஒரு வடிவமும் உண்டு. இரண்டையும் ஒன்றிணைத்து புதிதாக ஒரு வடிவம் கொடுக்கும் கலைஞர்களை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை கடந்து வந்திருப்போம், சில விஷயங்களை கவனிக்காம வந்திருப்போம். அதே மாதிரி சில விஷயங்கள் நம்மளை இப்படின்றதுக்குள்ள தாண்டி போயிடும். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு விட்டதும் தொட்டதும் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நாடகம் கலைக்குள்ள வருது. குறிப்பாக அந்த கலைன்றது தமிழகத்தை பொறுத்தளவு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தெருக்கூத்து ஃபார்மெட் தான் இருக்குது. ஸோ அந்த தெருக்கூத்து ஃபார்மெட்டை டெல்லியில் இருக்கக்கூடிய NSD மாணவர்கள், அதாவது நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, இது டெல்லி கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய ஒரு பிரிவு. நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா நியூ டெல்லியிலிருந்து அங்கே நாடக படிக்கிறதுக்கு 3 ஆண்டு படிப்பு. 2006 என்னிடத்தில் வந்தார்கள் மாணவர்கள். அப்போது பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை தெருக்கூத்து சொல்லிக் கொடுத்து அரங்கேற்றம் பண்ணேன். அதுக்கடுத்து 2012 வந்தார்கள். அப்போ தெருக்கூத்து அடவுகள் பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுத்து ஷேக்ஸ்பியருடைய மேக்பத்தை அந்த நாடகத்தை தயார் பண்ணி அது முதல்ல பண்ணது பாஞ்சாலி சபதம் போது ஃபுல்லாக தெருக்கூத்தாக இருந்தது. இப்போ பண்ணும்போது தெருக்கூத்தும் அந்த நவீன நாடகங்கள் இது பண்ண முடியும். அதை மாதிரி செய்யுது. இப்பொழுது 3வது இப்போ இருக்காங்க என்னிடத்தில்.
தெருக்கூத்து அடவுகள் பாடல்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த நாடகத்துக்கு வந்து 3 பரிணாமங்கள் இருக்கு. அவங்களோட நடிப்பு 50%, 25% ஒளி, 25% மியூசிக். இவங்க வந்து கடந்த 40 நாட்களாக வந்து பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த தெருக்கூத்து ஃபார்ம் வந்து நாடகமாக மாறதுக்கு வந்து 2 ஆளுமைகள் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரசை சம்பந்தம், இன்னொருத்தர் வந்து கர்நாடகாவில் நாடக ஆளுமை, முக்கியமான ஒரு ஆளுமை சிஆர் ஜம்பே. இந்த மாணவர்கள் முதலாக இங்கே வந்து தெருக்கூத்தை மட்டும் கற்றுக்காம தமிழக கலைகளில் இருந்து சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தெருக்கூத்து ஃபார்மேட்டுக்கு இவங்க வந்து இப்போ தெருக்கூத்து ஃபார்மில் இருந்து ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணி இன்னொரு நாடகத்தை கண்டுபிடிச்சி இந்த நாடகத்தை தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சென்னையில் குறிப்பாக ஸ்பேசஸ்னு பெசநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த நாடகத்தை வந்து 2 தடவை அரங்கேற்றம் இருக்கிறாங்க. இந்த நாடகம் தமிழ்நாட்டிலையும் அரங்கேற்றம் பண்ணிட்டு இதோட அவங்க நிறுத்திடாம டெல்லியை நோக்கி பயணிக்கிறாங்க. It's a big challenge. So we selected the play Malvikagnitram. It's a classical play. There was a rigid form also. Tirukuttu is a very flexible form, so we try to adapt or play into the Tirukuttu form. That's a great experience for us also. இவங்க வேற்றுமொழி மாணவர்களாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வெவ்வேறு நாடுகள்ல இருந்து அந்த நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் வந்து மாணவர்கள் படிப்பாங்க. கலைகளை வந்து பாதுகாத்து மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து இருக்கு அப்படின்றத வந்து அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் இந்த என்எஸ்டி மாணவர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த வார விட்டதும் தொட்டதும் நிகழ்ச்சியில் வந்த பகுதிகள் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம். மற்றொரு விட்டதும் தொட்டதும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.